பட் இப்போ இடி பற்றி பேசினதுனால நான் அதை கேட்குறேன். இடியில் வந்து நிறைய இடங்களில் போகிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்பர் ஆஃப் ரெய்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபைல்டு இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நிறைய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கன்விக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. அது ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் யார்கிட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுல தொடர்ந்து அது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குல்ல. 95% ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் who are raided அவங்க வந்து எதிர்கட்சிகளாகவே தான் இருக்காங்க அப்படிங்கிறது எங்கேயோ பேலன்ஸ் மிஸ் ஆகுதுல்ல. பேலன்ஸ் ஏன் ஒன்றும் மிஸ் ஆகலை. ஏன்னா வெறுங்கையோடு வந்தாங்களா? அவங்கள ஜுடிஷியரிக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தின போது ஜுடிஷியரியம்மா என்ன யாரை பிடிச்சிட்டு வந்திருக்கேம்மா, நீ பண்ணது தப்பு, இந்த நடவடிக்கை செல்லுபடி ஆகாது, அவங்கள உடனே விதிவிக்கணும், இப்படி ஒரு நல்லவரை தண்டிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை அவங்க வீட்டில் எடுத்தது. இப்போல்லாம் இடியோ சிபிஐயோ ஒரு வீட்டுக்குள்ளே போனால் வீடியோ எடுக்கணும், ரன்னிங்காக வீடியோ இருக்கணும். நீங்கள் கொண்டு போய் எங்கேருந்தோ வெளியில் ஒரு சாக்கு மூட்டையில் பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு நான் இவரோட பணம் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டினியூஸாக டிவி இருக்குது அங்கே. அது கேமராவால் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு வீட்டிலேருந்து கூட காலி கையோட வரலைங்களே, வெறும் கையோட வந்திருந்தா சொல்லுங்கள், எங்கே போனீங்க அங்கேருந்து ஒன்றுமே கிடைக்கலையே உங்களுக்கு, ஒரு வீட்டிலேருந்து வெறும் கையோட இல்லை 100%. அதாவது நீங்கள் வந்து தவறு செய்பவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுமான்னு எடுக்கணும், எந்த கட்சியாக இருந்தாலும் எடுக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களை பிஜேபிக்காரங்களோ இல்லை பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவங்களோ தவறே செய்யறது இல்லையா? மக்கள் பார்ப்பாங்கல்ல, அதையும் கேட்பாங்கல்ல, எங்கள் இவர் கூட தான் இவ்வளோ செத்து வச்சிருக்காரு, இவர்கிட்டலாம் போக மாட்டீங்களா, புகார் கொடுங்க நாங்கள் எடுக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் புகார் கொடுக்கல, நீங்களா தானே போகிறீங்க. இல்லைங்க, புகார் வந்துச்சு அதனால நாங்கள் எடுக்கிறோம். ஆன் இட்ஸ் ஓன் இடி மாத்திரம் தானே தன்னிச்சையாக ஒரு இடத்துக்கு போக முடியாது, அதுக்கு ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். அது புரியுது எனக்கு. ஆல்ரெடி அவங்க மேலே ஒரு கேஸ் இருந்திருக்கணும், ஆல்ரெடி அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் பதிவுப்பட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட்டுக்கு வரைக்கும் போயிடுச்சுன்னா போதும் இடி அதுக்குள்ளே நுழையலாம். அதனால இடி போயிட்டுருக்க எங்கே பாரு போயிட்டுருக்கேன்னா அது சில சமயம் யூபிஏ காலத்தில் போட்ட கேஸில் இன்றைக்கி போகுது இடி. ஆமாம், இப்போது உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதிமுகவோட ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருக்குது. அப்போது ஓபிஎஸ் மேலே கேஸ் இருக்குது, இபிஎஸ் மேலே கேஸ் இருக்குது, விஜயபாஸ்கர் மேலே கேஸ் இருக்குது, அவ்வளோ பேர் மேலேயும் இருக்குது. நம்ம வந்து செந்தில் பாலாஜியை மட்டும் பார்க்குறோம், ஆனால் இவங்க மேலெல்லாமும் இருக்கே, அதுலேயும் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குமே, அங்கேயும் போயிருக்கலாமே இடி, ஏன் போகும்? என்னவோ இருந்துச்சுன்னா அவங்க போவாங்களா இருக்கும். அதுதானே மேம் அப்போ கேள்வி ஆகுது. அப்போ நீங்கள் வந்து ஒருதலை பட்சமாக இருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களை நீங்கள் ப்ராசிக்யூட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்றது தானே கேள்வி ஆகுது. நீங்கள் 1000 கேள்வி கேளுங்க. கோர்ட் மூலமாக ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அதில் நான் தலையிட்டு ஒருத்தரை காப்பாற்றுறதோ இல்லை நான் தலையிட்டு ஒருத்தர் எனக்கு பிடிக்காதவங்க மேலே கேஸை போட்டு அவங்கள பின்தொடருங்க, அவங்க மேலேயே கேஸ் போடுங்கன்னு சொல்கிறதோ இம்பாசிபிள். பெண்டிங்கில் வைக்கலாம் நிறைய. இல்லைங்க, நீங்கள் காப்பாற்ற முடியாது, இல்லை தண்டிக்க முடியாது, ஆனால் கொஞ்ச நாள் அந்த கேஸ் அப்படியே வைக்கலாம், இல்லை பெண்டிங்கில் வைக்கலாம். கோர்ட் மூலமாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் அதில் தலையிடுறதுங்கிறது இம்பாசிபிள். ஆனால் தலையிட முடியாதுங்க. ஆனால் எதிர்கட்சிகள் நிறைய உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பிஜேபியில் சேர்ந்துட்டாருன்னா அந்த வாஷிங் மிஷின் எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஹிமந்த பிஸ்வ சர்மா மேலே நீங்களே ஊழல் புகார் சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு அவர் உங்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. இப்போ அசோக் சவான் சேர்ந்திருக்கிறாரு, ஆதர்ஷ் ஊழல் அவர் மேலே இருக்குது. ஸோ இதை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பிஜேபி வராங்க. கோர்ட்டில் அது போய் சேர்ந்துருச்சுன்னா கோர்ட்டு தன்னோட ஸ்பீடில் அந்த கேஸை நடத்திக்கிட்டு தான் போகும். இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, உதாரணத்துக்கு லாலு பிரசாத் யாதவ் மீது எப்போ போட்ட கேஸு எப்போ வெளிச்சத்துக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்போ நீதிபதி அதுக்கு மேலே இது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவர் எப்போ ஜெயிலுக்கு போனாருங்க? அது பிஜேபி கட்சி காலத்துலையா? இல்லைங்களே, யூபிஏயே போட்ட கேஸ் அது. கேஸுங்கிறது அந்த முத்தின நிலைமைக்கு வரத்துக்கு ரொம்ப வருஷம் பிடிக்குது. ஸோ பிஜேபியில் இணைஞ்சிட்டா ஒருத்தருக்கு வந்து அடைக்கலம் இல்லை, அவங்களுக்கு வந்து காப்பாற்றப்படுவாங்கன்றதுலாம் கிடையாது. இல்லைங்க, கோர்ட் எப்போ எடுக்குதோ அந்த கேஸ் எடுக்க தான் போதும், நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அதில். ஓகே, ஸோ அந்த மெசேஜ் நீங்கள் யாரும் வந்து அதை எதிர்பார்த்து எங்கள் கட்சியில் சேர்ந்துடாதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்றீங்க. இல்லை, அந்த மெசேஜுங்கிறது நான் கொடுக்கறதுக்கு இல்லை, அது கேஸ் இருந்துச்சுன்னா அவங்க யோசிக்கிட்டோம், நான் அதை பற்றியே பேச முடியாது. ஓகே, இப்போ வந்து இந்த இன்டர்வியூ பட்ஜெட் மேடம், அது வந்து ஒரு டிஸ்பிளே ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. பட் இது கான்ஃபிடென்ஸ்ன்னு பார்க்குறதா இல்லை ஒரு தரப்பில் ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு பார்க்குறதா? எதுவுமே கொடுக்காம கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இருக்கா? இல்லைங்க, அது கான்ஃபிடென்ஸுன்னு நான் சொல்ல, ஓவர் கான்ஃபிடென்ஸும் சொல்ல, ஸ்ட்ரிக்ட்லி ஒரு ஓட் ஆன் அக்கௌண்ட். அதோடு இல்லாமல் அதில் என்ன சொல்லிருக்கிறோம், 1-2 இண்டிகேட் பண்ணுறோம், வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரி ஏரியாஸ்க்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். பெண்கள், ஏழைகள், இளைஞர்கள், அதே மாதிரி நமக்கு உணவு அளிக்கக்கூடிய விவசாயிகள். டிராக்டர் வச்சுட்டு நிற்கிறாங்களே இப்போ பார்டர், அந்த 4 பேர்னு எதுக்கு சொல்கிறோம்? அந்த 4 பேரில் எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா மதக்காரங்களும் இருப்பாங்க. கரெக்ட்.
இதில் யாரும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அதாவது நான் சில பேரை எடுத்தேன் சில பேர் எடுக்கலைன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அதில் சேர்ந்துடும். அதனால் அந்த இண்டிகேஷன் கொடுத்துட்டு விட்டுட்டோம். ஏன்னா ஜூலையில் வரப்போகிற பெரிய பட்ஜெட்டு தான் முதல் முழுமையான வருஷத்துக்கான பட்ஜெட். அதில் பார்ப்போம் என்ன பண்ணலாம். அது நம்ம தான் போட போகிறோம், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில எங்களுக்கு அப்படி தான் நம்பிக்கை இருக்குது. மக்கள் எங்களுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவாங்க. ஓகே. பட் இங்கே விவசாயிகள் பற்றி குறிப்பிட்டீங்க. இன்றைக்கி எம்எஸ்பிக்கான கேரண்டி வேணும்னு கேட்குறாங்க. ஏகப்பட்ட கோரிக்கைகளோடு மீண்டும் தில்லி சலோன்னு டிராக்டர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அது ஒரு எம்எஸ்பி கேரண்டி அப்படிங்கிறது சாத்தியமா? ஃபினான்ஷியலி அதில் நிறைய கேள்விகள் இருக்கு. அது விவரமாக புரிஞ்சுக்கிட்டு ஆக்சிட்டிஸ் நம்ம 22 விதமான க்ராப்ஸ்க்கு எம்எஸ்பி கொடுக்குறோம். ஆனால் அவங்க கேட்குறது எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலா இல்லைங்க. அவங்க கேட்குறது ஒன்று அது சட்டத்திலேயே போடும். ஆமாம் ஆமாம். ரெண்டாவது எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலா. இப்போ நம்ம அதை மந்திரிகளோடு உட்காந்து அவங்க பேசுகிறாங்க. நான் அதில் பெரிய விவரமாக இப்போ பேசுகிறது நல்லதில்லை. ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணி அதுவும் சமயத்தில், அதாவது அடுத்த பயிருக்கு நான் விதை விதைக்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் விதை விதைச்சி எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த க்ராப்புக்கு எவ்வளோ எம்எஸ்பி கொடுக்கணுன்றதை முன்ன அறிவிச்சிடுறோம். ஹையர் ரேட்டும் அறிவிக்கிறோம். அதோடு இல்லாமல் எத்தனை அந்த எம்எஸ்பி கோட் பண்ணி நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம். எத்தனை கொள்முதல் அந்த எம்எஸ்பி மேலே பண்ணியிருக்குன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கொள்முதல் பண்ணிருக்கோம். அதனால் எம்எஸ்பியை சரியான விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வேணா அந்த நம்பர் கொடுத்து அனுப்புகிறேன். இந்த 22 க்ராப்பில் எம்எஸ்பி எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதில் எந்தெந்த மாநிலங்கள் கொள்முதல் பண்ணுறாங்க, எவ்வளோ கொள்முதல் பண்ணுறாங்கன்னு அதை எடுத்து சொல்கிறோம்.